அன்பு தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்தில் ஒரு விசை கூட உங்க சமூகத்தில் வந்து உம்மை துதிக்கவும் பாடவும் நீங்க கொடுத்த இரக்கத்துக்காக நன்றி. ஸ்தோத்திர பலிகளோடு உங்க சமூகத்துக்கு நீங்களே கூட்டுட்டு வந்திருக்கிறீங்கப்பா. நம்முடைய ஊழியனாய், ஊழிய குடும்பமாய், சபையாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஊழியத்தை நேசிக்கிற எங்கள் பிள்ளைகளும் எங்களோடு நிற்கிறார்கள். சமூகம் கிருபை எங்களை இன்றைக்கு மூடிக்கொள்வதாக. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வாங்க. இந்த ஸ்தோத்திர ஆராதனை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொண்டு வரட்டும். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். நாம் இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சி ஷார்ப் மைனர் கொடுத்துடணும். சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அப்படியே நமக்கு செய்து முடிப்பார். நல்ல கை தட்டலாமா? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆசையா சொல்லலாமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து சேர்ந்து சொல்லலாமா? உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். சத்தமா பாடுங்க. உண்மையில் பிசகாதவர். ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை ஆசையாய் மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவர். ஓ மறவாமல் ஏசையா, நிறைவேற்றி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவே. ஆசையாய் மறவாமல் நினைப்பவர் ஏசையா,
மறவாமல் ஏசையா நிறைவேற்றி நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து மறவாமல் நினை ஏசையா மறவாமல் முடிப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாடுவோமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்று சொல்லி இணைந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும். நல்ல சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி இணைந்து பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்லுங்க, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கைதட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். நல்லா கைதட்டுறீங்கள? கைதட்டாம 2-3 பேர் இருக்கிய. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்து கொண்டே மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு நன்றி செய்த நன்மைக்காக ஓஹோ நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை ஹல்லேலூயா
பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் பெருகி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. ஓ, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று கர்த்தர் செய்த நன்மைக்காக நல்ல மகிழ்ச்சியோடு ஆமென். நம்மை மறவா அவர் கிருபை ஹல்லேலூயா துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆமென் உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் ஆராதிக்கும்படி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. அபித்தால் மரித்தார், ஜெபத்தால் உயிர்த்தார். அபித்தால் மரித்தார், ஜெபத்தால் உயிர்த்தார். திமிர்வாத ஐனையா குணமாகி நடந்தார். சுகமாகி நடந்தார். கைதட்டி ஆமென். உம்மால் கூடாதது இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. கரபலரபதர கலர கலர கலரவா நல்ல உற்சாகமாய் உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும் சொல்லுங்க, எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நல்ல கைதட்டி கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. மீனின் வாயிலே காசு வந்ததே. மீனின் வாயிலே உங்களுக்கும் அதே அற்புதங்களை வைத்திருக்கிறார். கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சு. தலைக்கு மேல கையை தட்டி கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஓ, கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும்
இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும். ஆவில நிறைந்து சத்தத்தை உயர்த்தி கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. வாலிபன் ஐத்திகு துக்கத்தால் விழுந்தார், வாலிபன் ஐத்திகு துக்கத்தால் விழுந்தார், இறந்தும் எழுந்தார், பவுலன்று ஜெபித்ததால், இறந்தும் எழுந்தார், பவுலன்று ஜெபித்ததால், கூடாதது ஒன்றும் ரக்கமன தலரபல கரதலரப இல்லையே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உந்தன் சமூகத்தில் கரபல தரபல கரபல பரபா பலனடைய நீரத்திடுமே பலத்தின் ஆவியே. இந்த மாலை நேரத்தில் ஓ நீரப்பிடுமே பலத்தின் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே. புதிய வல்லமை, புதிய கிருபை அசைவாடு. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சரீரங்கள, எங்கள் ஆவியில, எங்கள் ஆத்துமாவில கவலைகளை மறந்து பயங்களை புறம்பை தள்ளி துக்கத்தை மாற்றி இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினார், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினார், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினார். ஒரு விசேஷித்த தைலம் இந்த மாலையில் அத்தனை பேரை மூடட்டும். ஓ அபிஷேக தைலத்தினார் அசைவாடு இறங்கி வாருமே இந்த இடமசைய மல்பரபதரபல கரபல பரபல தரணலப ரிய கலபரபரபோ அபிஷேக நதினாரே அகிலமெங்கும் பரவிடுவே. நதியாய் பாயம் பண்ணுகிற கிருபை தயவு அகிலமெங்கும் லோரியேராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் மல்கரபஹத்தரடகலோரோ மரமனதரன கலதரன கரோலோரோ. ஓ காட் போகும் இடமெல்லாம் ஜீவநதியாய் பாயும் இடம். நுகத்தடிகள் உடைக்கப்படட்டும், நுகத்தடிகள் உடைக்கப்படட்டும். விசேஷித்த மகிமை ஓ எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று பரத கரத்துரலோ வற்றாது ஒரு
முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமா அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ரெண்டு கைய நல்லா உயர்த்தி உன்னதமானவரே ஊரை வீடும் நீதானே உன்னதமானவரே ஊரை வீடும் நீதானே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே. ஒடுக்கப்படுவோர் அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே ஒடுக்கப்பட்டோரின் அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே உன்னதமானவரே இன்னுரை வீடும் நீர்தானே உன்னதமானவரே உறை வீடும் நீர்தானே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே. எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயோ எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயோ எதிரியின் கை ஓங்க விடாதேயோ மாணவரே உன்னதரே ஊரை வீடும் நீர்தான் ஊரை வீடமே உன்னதரே ஊரை வீடும் நீர்தான் ஊரை வீடமே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நல்ல தகப்பனே நாடித்தே உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. மனிதர்களை நீர் எங்களை கரம் விரித்து அணைத்து தகப்பன் கைவிடுவதே
மடியில வைத்து தாளாட்டி தோளில் சுமக்கிறவரே, ஒருபோதும் கைவிடுவதே, ஒருபோதும் கைவிடுவதே. இந்த கையை உயர்த்தி சத்தமா அவரை உயர்த்துங்க. போற்றுகிறே, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்துகுறீ, காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீ, கரம் பிடித்து நடத்துகுறீ, காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீ, நன்றி நன்றி. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி நாங்க சபையாய்மை உயர்த்துகிறோம்ப்பா. நாங்க மனதார குடும்பங்களை உம்மை கனம் பண்ணுகிறோம்ப்பா. நீர் மாத்திர உயர்த்தப்படும். உம்மை நோக்கி பார்த்து இதய துள்ளுதையா. அன்பு தகப்பனே, நீர் இரக்கமா எங்களை நடத்தி வந்ததை எண்ணி இந்த ஆண்டுகள் முழுவதும் உங்க தயவு எங்களை தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியர் குடும்பமாய் உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். நீர் இன்னும் எழுந்தருளும். பிசாசின் திட்டங்கள் அத்தனையும் தரைமட்டமாகட்டும். நீ திட்டமிட்டவைகள் ஜெயமாய் முன்னேறட்டும் அப்பா. ஆண்டவரே, சபையின் ஜனங்கள் அத்தனை பேர் ஒரு மனமாய் இன்றைக்கு கூடி வரும்படி நீர் கிருபை செய்திருக்கிறீர். வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய துதிபலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். கரம் பிடித்து நீர் நடத்தி கண்மலையின் மேல் நீர் நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காக நன்றி. விசேஷமாய் நீரே எங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிற உம்முடைய அன்பு தாசரை கொண்டு எங்களோடு இன்றைக்கு நல்ல வார்த்தைகளால் நீர் ஊழியம் செய்வீராக. We need your ministry பாப்பா. உம்முடைய முழுமையான ஊழியம் இன்றைக்கு எங்கள் நடுவில் நிறைவேறட்டும். அர்ப்பணிக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். நாம் நம்முடைய தேவனை நல்ல கரங்களை தட்டி வரவேற்போமா? அவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கு இந்த நல்ல நாளில் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் அருமையான பாஸ்டர் வந்திருக்கிறது இல்லையோ, அவங்க வந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மத்தியானம் அவங்கள சந்தித்த போது ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரனாய் நான் பொதுவாக இப்படி யோசிப்பேன். ஊழியர்கள் சந்திக்கும் போது மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்த மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு ரியல் அனாயிண்டிங் உடைய கனெக்ஷன்.
அல்லேலூயா. மாம்சத்தில் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிற்கிறதில்ல. ஸோ அவர்கள் ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர், அருமையான பாஸ்டர் அம்மாவும் இன்னைக்கு அங்கே பகலெல்லாம் ஊழியர் இருந்ததுனால வர முடியலை. தேவனு சித்தமான இன்னொரு முறை குடும்பமாய் அவர்கள் வருவதாக இருக்கும். அநேக இடங்களில் கர்த்தர் அவர்களை மகிமையாய் பயன்படுத்துகிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தரே நமக்கு கிருபையாய் அனுப்பி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி பாஸ்டரையும் கர்த்தருடைய வார்த்தையையும் நாம் அன்போடு கூட வரவேற்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். கண்களை மூடி, ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் தேவா கண்களை மூடி. நீர் மகிமைக்கு பாத்திர, நீர் சர்வ வல்லமையுள்ளவர். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விஷயம் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். கர்த்தர் வாக்கு தத்தங்களின் உண்மை உள்ளவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. முழுபலத்தோடு மறவாமல் நினைத்தவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவி. ஓ, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவி. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவர். உங்க சத்தம் கேட்கட்டுமே. மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளில் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். சொல்லுங்களேன், என் கையை, என்னை கொண்டு தொடங்கினவைகளை என்னை கொண்டே நிறைவேற்றுவீர். முழு பலத்தோடு கூட பாவ பார்த்து கமான். மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ, மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவர். திரும்ப திரும்ப சொல்லி அறிக்கை செய்வோமா? நீர் மறவாமல் நீர் எங்கள் சொன்னவைகளில் ஒன்றையும் பிசகாமல் செய்கிற சர்வ வல்லமையுள்ளவர்.
உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் ஒரு நாள் வீணாய் போகிறது இல்லை. ஏற்ற காலத்தில் தக்க சமயத்தில் நிறைவேற்றி முடிக்கிறவர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நீர் நிறைவேற்றி முடிப்பவர். இதை சொல்ல சொல்ல இன்னும் எதெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பீரார். தடைகள் விலகுவதால் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எல்லா மதில்களும் இயேசுவின் நாமத்திலே இடிக்கப்படுவதால் அதன் அஸ்திவாரங்கள் வேரோடு கூட பிடுங்கி எறியப்படுவதால் நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் பாலாதாரலா ஷகேதாரலா ஹாந்தரே மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே இயேசையா, நிறைவேற்றி மூடி நீர் நிறைவேற்றி மூடி. ஹபாபாலா ஷேஹேதாரலா ரீமலாதானா ஹாந்தேரே கேதாரலா ஷேஹேதாரலா. இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். கண்களை மூடி வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிங்க. இந்த திருச்சபை கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படி நடத்துகிற நாட்களுக்கு வந்திருக்கிற நாம் கண்ணீர் வடிக்கிறவர்கள் அல்ல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். நாங்கள் அழுதது உண்மைதான், எங்கள் கண்களில் கண்ணீர் வந்தது உண்மைதான். கண்ணீரோடு கூட நாங்கள் விதைத்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அதை வடித்த நாட்களையும் நீங்களும் நானும் மறந்திருக்கலாம். காலத்து நிமித்தம் நாம் மறந்திருக்கலாம். கர்த்தர் மறக்கிறதில்லை, அவர் மறக்கவில்லை. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறவர் மாத்திரமல்ல, தகுந்த நேரத்தில் பதில் தருகிறவர், ஏற்ற காலத்தில் பதில் தருகிறவர். நீர் நிறைவேற்றி முடிப்பவர், நீ நிறைவேற்றி. அப்பாவை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன், நீர் நிறைவேற்றி. ரபாபாலாஹே, நீர் நிறைவேற்றி. எஸ், நிறைவேற்றி. எனக்காய் நிறைவேற்றி மூடி. நிறைவேற்றி. எஸ் எஸ், பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதா. பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதா, பூர்ணமாய் விளங்குவதா. எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய். ராகாலா ஷேஹேதாரலா ஹான் ரீபாபாலாதாரலா ஷேகேதாரலா ஹாதேரே. எங்கள் தெய்வம், நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தாவீதை போல சொல்றோம், விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசையா, 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 என் நீதி நீர்தானையா. இயேசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ, நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம்
சிக்கேனோ. ஓ எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் சமூகத்தில் அகமகிழ்வேன். சொல்லுங்க, உமக்காய் காத்திருக்கிறோம், உமக்காய் உம்மையே பற்றிக் கொள்ளுவே, வார்த்தையால் திருப்தியா. Oh, we love your holy name, Lord. சமூகத்தில் உறக்க சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீர்தானையா, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானை. திரும்ப திரும்ப ஏசையா. La la sheda la la ha ba la la. Fill us Lord, fill us Lord. யெகோவா சிக்கேனோ நீர்தான் எங்கள் நீதி தெய்வம் நீர்தான். சொல்லுங்களேன், அப்பாவை நோக்கி யெகோவா நீர்தானையா, துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. நீங்க தந்தது ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. சொல்லுங்களேன், நிரந்தர சுதந்திரம், நிரந்தர என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர், நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்த. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், அப்பாவை நோக்கி ஏசையா. Malala shelarala hangere ura malala shike tharala esaya 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 esaya, en நீதி நீர்தானை. திரும்ப 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 ஏசை. ஓ, விடுதலை உண்டாவதா, சுகம் உண்டாவதா, பதில் உண்டாவதா, பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதா. யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தெய்வம். ஓ யெகோவா சிக்கேனோ நீர்தான் எங்கள் நீதி தெய்வம். வெளிச்சத்தை போலாக்கும்
என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை, என் நியாயத்தை பட்ட பகல் நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. சொல்லுங்க, நண்பகல் மட்டும் ஓ நீதியின் சூரியனை எங்கள் மேல் உதிக்க பண்ண வல்ல சர்வ வல்லமையுள்ளதே. அந்தகாரங்கள் மாறுவதா, இருளான நாட்கள் முடிந்து போவதா, பிரகாசிக்க செய்பவர் நீ. ஏனோ வாசிக்கேனோ எங்கள் நீதி தெய்வம் நீர்தான். யெகோவா நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்கப்பா. எங்கள் யெகோவா தேவன் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர், எப்பொழுதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பன் நீர். நம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படட்டும். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் நிற்பது என் தகப்பனுடைய சுத்த சித்தம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னை அன்பாய் அழைத்த அன்பு பாஸ்டர் அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது அவருடைய சிரிப்பு சிறப்பாக இருக்கு இல்லையா? ஆமாம், ஆண்டவர் அவர்கள் 2 பேரையும் முன்குறித்து தெரிந்தெடுத்து நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். நம் கண்களால் காண முடியாதவைகளை கர்த்தர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ நம்ம வாட்ச் வேறு, அவர் வாட்ச், நம்ம கேலண்டர் வேறு, அவர் கேலண்டர். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் சொல்றார், நாட் a better plan, not your plan. உன் பிளானை விட நான் கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கேன்னு சொல்லலை. உன் பிளானே கிடையாது. I have another plan. ஆமென். அதான் அப்பா. மகிமையான கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். ஆமென். அதனால் அவங்க 2 பேரும் காலையில், நான் இப்போ தான் முதல் முறையாக பாஸ்டரை பார்க்குறேன். பாஸ்டருமாவும் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். நல்ல ஒரு குரல் வளத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு ஒன்றாய் தந்திருக்கிறார். ஆமென். ஆமாம், நான் கூட சே நமக்கு இப்படி ஒரு குரல் இல்லாமல் போச்சே அப்படின்னு நினச்சேன். நான் எனக்கு அவ்வளோ பாட வராது, நீங்களாம் ரொம்ப அழகாக பாடுறீங்க. பாஸ்டர் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருந்தாங்க. நல்ல ஸ்பிரிட் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமென். அநேக நல்ல பாடகர்கள் உண்டு, ஆனால் ஸ்பிரிட் ஃபுல்லாக லீட் பண்ண மாட்டாங்க. அவர்கள் மேலே நல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஐ ஃபெல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் அதை உணர்ந்தேன். ஆமென். இப்போது நீங்களும் உங்கள் மேலேயும் அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான பாஸ்டரமா கடந்த நாட்களில் அவர்கள் எப்படி நடத்தினார்கள்னு ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொன்னாங்க. சாட்சி சொல்லும்போது ரொம்ப அந்த ஷார்ட் டைமில் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதை கடந்து வருகிற பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பெரிய படமே எடுத்தாலும் பத்தாது. ஆமாம் தானே? ஆமாம். யார் அதிகமாய் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்கள் அதிகமாய் உடைக்கப்படுகிறார்கள். யார் அதிகமாய் உடைக்கப்படுகிறார்களோ அவர்கள் அதிகமான உன்னதத்திலே உட்கார வைக்கப்படுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஆண்டவர் அவருடைய கண்கள் இந்த திருச்சபையின் மேலே இருக்கிறது. இந்த அபிஷேகம்
வித்தியாசமானது. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அபிஷேகம் வந்து உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, யூ ஆர் அ பாத் மேக்கர்ஸ். நீங்கள் ஒரு ஜேசிபி, ஸ்பீடெல்லாம் போகாது, ஆனால் பாதை இல்லாத இடத்துல பாதைகளை ஏற்படுத்தி கொண்டே போகும். ஆமென். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் தாவீதுக்கு நான் போய் சொல்லேன், அவன் கையை கொண்டு தொடங்கினதை அவன் கையை கொண்டே நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி நானும் என் மனைவியும் வந்திருக்க வேண்டியது. இட்ஸ் வெரி ஷார்ட் நோட்டீஸ். இதுதான் நாங்கள் போனதிலே ரொம்ப உடனே சொல்லி உடனே வந்தது. ஏன்னா கடந்த சில 3 வருடங்களாக நாங்கள் அதிகமாக என்ன ஜெபிக்கிறோம் அப்படின்னா, உங்கள் சித்தம் இல்லாத எந்த இடத்துலையும், அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் தயவு செஞ்சு எங்களை ஏற்றிடாதீங்க ஆண்டவரே, கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமாம், அதனால் இந்த நாட்களில் நான் உங்கள் மத்தியில் நிற்பது கர்த்தர் அனுமதித்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக முறை நான் ஒரு வசனத்தை பிரசங்கித்திருக்கிறேன். அப்போது பாஸ்டர் சொன்ன உடனேயே நான் சரின்ட்டேன். ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி தியானித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் என் உள்ளத்திலே வைத்தார். நான் இது அநேக முறை பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ நான் சரி ஓகே ஆண்டவர் வந்து தந்துட்டார் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக அப்படி டங்ஸில் பேசிக்கிட்டே உள்ளே வந்தேன். நல்ல ஒரு தெய்வ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறது. கர்த்தர் இந்த திருச்சபையையும் இதனுடைய தரிசனங்களையும் விரிவாக்க போகிறார். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம யோசிக்கிற யோசனைகளை விட தலைவரோட யோசனைகள் வித்தியாசமானது. ஆமென். நம்மளால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் உன்னதங்களிலே உட்கார வைக்கிறவர். சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக அப்படி செய்ய வல்லவர். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த ரொம்ப லகுவாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, அநேக நாள் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பாராக. The long time waiting is over. அநேக நாள் காத்திருப்புகள் ஓய்ந்து போனது. கோச்சிக்காமல் பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்கள், அநேக நாள் காத்திருப்பு ஓய்ந்து போனது. சொல்லுங்கள் பார்ப்போம், அநேக நாள் காத்திருப்பு ஓய்ந்து போனது. ஹல்லேலூயா. ஆமென். ரைட். நான் உங்களை பார்த்து சொல்ல போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டங்களும் தரிசனங்களையும் ஒரு நாளும் என்ன பண்ணிடாதீங்க, சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்மளை வச்சு எப்படி ஆண்டவர் செய்வார் அப்படின்னு ஒரு சிலருக்கு யோசனைகள் இருக்கும். கர்த்தர் இந்த நாளில் பிரத்யட்சமான கிரியைகளையும் காரியங்களையும் செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. தயவாய் எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சத்தமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 26வது அதிகாரம் அதில் வாசித்தாங்க, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் எங்கே போகிறாரு? கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக்கி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே 12வது வசனத்துக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் 100 மடங்கு பலன் அடைத்த உடனே எல்லாரும் அவனை பார்த்து சந்தோஷப்படலை. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பிரியமனானான். அவனுக்கு பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணை போட்டு
மூடி விட்டார்கள். மண்ணை போட்டு மூடிட்டார்கள் இல்லாமல் தூற்று போட்டார்கள் அப்படின்னு இருக்கு. எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த கிழவிகள்லாம் சண்டை போட்டுக்கும். போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா மண்ணை வாரி அப்படி தூத்துறது. சும்மாலாம் கிடையாது, சில நல்ல வார்த்தைகளெல்லாம் சொல்லி நீ இதுக்கப்புறம் அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவ அப்படின்லாம் சொல்லி அப்படி தூக்கி போட்டு நான் சிறு வயதில் பார்த்துருக்குறேன். அப்போது மண்ணை போட்டு மூடினார்கள் இல்லாமல் ஏன் தூற்று போட்டார்கள் அப்படின்னு இருக்குன்னா நல்லா கவனிக்கணும். அவர்கள் சாபத்தோடு கூட இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஏன்னா தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டின துறவு கிணறு அதை தூற்று போட்ட மூடி போட்டார்கள், முடிஞ்சிச்சு. ஆனால் ஈசாக்கு சும்மா இல்லை. என்ன பண்ணார் அப்படின்னா தொடர்ந்து வாசித்தோம் என்றால் வாசிங்க. நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்தான். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்ட ஹல்லேலூயா மறுபடியும் தோண்டி தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஹல்லேலூயா. ரைட். தகப்பன் துறவை தோண்டுகிறார், பெலிஸ்தர் மூடி போடுகிறார்கள். திரும்ப ஈசாக்கு என்ன பண்ணுகிறாருன்னா அதே துறவை மறுபடியும் தோண்டுகிறார். தோண்டி புதுசாக ஒரு பெயர் வைக்கல, தகப்பனதற்கு என்ன பெயர் வைத்தாரோ அதே பெயரை வைக்கிறார். ஆமென். த ஸ்பிரிட் ஆஃப் ரெஸ்டரேஷன், திரும்ப எடுத்து கட்டுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த திருச்சபையின் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு ரெஸ்டரேஷன் ஸ்பிரிட். இதுக்கப்புறம் இந்த வருஷத்துலேருந்து அது நிறைய ஆப்ரேட் ஆகும். அநேக விழுந்து போன கூடாரங்கள் இந்த திருச்சபையின் மூலமாய் கட்டி எழுப்பப்படும். அநேக விழுந்து போன ஆத்துமாக்கள் அவருடைய குடும்பங்கள் எடுத்து கட்டப்படும். அநேக பின்மாறி போன வாலிபர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிற வாலிபர்கள் குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்ததென்றால், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் கையை விட்டு போயிருந்ததென்றால், கர்த்தர் இந்த வருஷம் முதற்கொண்டு அது எல்லாவற்றையும் திரும்ப எடுத்து கட்டுவாராக. அதன் திறப்புகளை கர்த்தர் அடைப்பாராக. பழுதானவைகளை கர்த்தர் சீர்படுத்துவாராக. பூர்வ நாட்களில் இருந்ததை பார்க்கிலும் திருப்தியாக்கி கர்த்தர் நடத்துவாராக. சத்ரு உங்களுக்கு முன்பதாக தோற்று போவானாக. ஹல்லேலூயா. நமக்கு எதிரி மனுஷன் கிடையாது. யார் எதிரி? சத்ரு, பிசாசு. சும்மாவே இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஏவிட்டே இருப்பான். ஆமென். சில நேரங்களில் நாம் அருகிலே சத்தம் கேட்கும், உன்னால் முடியாது, நடக்காது. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மேல் தரிசனங்களையும் திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் ஏற்ற காலத்தில் நடக்கும், நடந்தே தீரும். அவர் முன்குறிச்சிட்டார்னா அதை கர்த்தர் செஞ்சு தீரு, மட்டும் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. உங்கள் கையை கொண்டு தொடங்கினா உங்கள் கையை கொண்டு தான் நிறைவேற்றுவார். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நல்லா கவனிங்க. 20வது வசனத்தை வாசிங்களே. 19-20 வாசிச்சிருங்க. ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி எஸ் நல்லா கவனிங்க. இந்த துறவு எங்களுடையதுன்னு சொன்னாங்களா, இந்த தண்ணி எங்களுடையதுன்னு சொன்னாங்களா? நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, அந்த லேண்டில் நீங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி போர் போடுறீங்க. போர் போடுற வரை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அமைதியாக இருந்துட்டு கம்ப்ரெஷர் வச்சு தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் போர் உன்னோடது, தண்ணி என்னோடது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல பிரதர் வச்சுங்க அப்படின்றீங்களா? சொல்லுங்க. நமக்கு பயங்கர கோபம் வரும், ஆமாம் தானே? ஆனால் ஈசாக்கு அங்கே வாக்குவாதம் பண்ணவில்லை. அவன் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுறார். சரி போயா அப்படின்னு புறப்பட்டு அடுத்த வசனத்தை வாசிங்களேன். வேறொரு துறவை வெட்டினார்கள். சரி, முதல் துறவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈசாக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு? ஏசேக்குன்னு பேர் வைக்கிறார். அடுத்த துறவுக்கு அதே போல வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். என்னென்ன வைக்கிறாரு? சித்னா அப்படின்னு வைக்கிறார். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு பேர் வையுங்கள். ஹல்லேலூயா. அப்படிலாம் பார்த்தா பேரே இருக்காது பாஸ்டர், ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கு எனக்கு.
அவன் தானே? ஒன்னா ரெண்டா? நான் பிரச்சனைன்னு சொல்ல வர்றதே ஒரு பெரிய, இன்னும் ஒரு படி மேலே போய் நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய, நான் சொல்ல எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. நான் திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆமாம், இட்ஸ் டிபெண்ட்ஸ் யுவர் பார்ட்னர். அது உங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்தது. ஆமென். சரி, நான் அநேக ஆண்டுகளாய் ஜெபிக்கிறேன் வாழ்க்கை துணைக்காக. அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் எப்பொழுது இருந்து ஜெபிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஏன்னா நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்து ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தாங்க. என் மனைவி என்னை பார்த்து சொன்னா, 8th இருந்து ஜெபம் பண்ணி நான் தான் கிடச்சிருக்கேன் உங்களுக்கு. வாலிப பசங்க கிட்டலாம் அவன் சொல்லுவா, நல்லா கவனிச்சுங்க, 8th இருந்து ஜெபம் பண்ணதுக்கே நான் தான் கிடச்சிருக்கேன். அதனால் நீங்களாம் இப்போயாவது ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல மனைவி. ஹல்லேலூயா. சரி, நான் இதே சொல்கிறேன்னா உங்களோட ஓடுகிற ஓட்டக்காரர்கள் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அது யாரை வேணாலும் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்முடைய உடன் வேலையாட்களாக இருக்கலாம், உடன் ஊழியர்களாக இருக்கலாம். ஓடுகிறவர் நமக்கு ஈக்குவலாக ஓடணும். ஆமென். ஆமாம், சத்ரு எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவருடைய பார்வை வித்தியாசமானது. என் பிள்ளைகள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார். எங்கேயோ அல்ல, அவரே அதை செய்வார். சில நேரத்தில் நாம் கைவிடப்படுவோம். ஏன்னா யாரும் நான் அந்த அப்பா உதவி செஞ்சேன்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு. ஒரு சம்பவம் உண்டு. ஒரு நபர் என் டேட் கேட்கறதுக்காக இன்னொரு நபரை கான்டாக்ட் பண்ணியிருக்கிறார். அவர்கிட்ட என் நம்பர் வாங்கியிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும், என்கிட்ட டேட் கேட்கணும், என் நம்பர் இல்லை. அதனால் இன்னொரு நபர்கிட்ட நம்பர் வாங்கி அவர் எனக்கு கால் பண்ணுறார். பேசியாச்சு. நான் மீட்டிங்க்கும் போயிட்டேன். நான் போய் அமர்ந்திருக்கும் போது வரிசையாக அநேக ஊழியர்கள் அமர்ந்திருக்கிறார். அப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு ஊழியர் வந்தார். அவர் அமர்ந்து கொண்டு, நான் தான் உங்கள் நம்பர் கொடுத்தேன் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. திரும்ப அவரை ஒரு ஜெபம் ஜெபிக்க சொன்னாங்க. திரும்ப மைக் எடுத்துகிட்டு சொன்னார், இந்த கூட்டத்திற்கு அவருக்கு வந்தது ஒரு பெரிய தனி சிறப்பு. ஏன்னா என்கிட்ட தான் நம்பர் வாங்கி அவர் கால் பண்ணார். இப்போ வாங்கினவருக்கு ஐயே உன்கிட்ட வாங்கியிருக்கவே கூடாது போலையே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவர் தோணுச்சோ இல்லையோ, எனக்கு உங்ககிட்டயே போய் கேட்டார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு. சரி, அவர் முடிச்சிருவார். இப்போ அவர் தான் வரப்போகிறார். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் தான் அவர் சர்ச்சுக்கு போயிருக்கேன். இப்போ அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். பயங்கரமாக என்னை பற்றி பேசுகிறார். மெசேஜுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் என்னை பற்றி பேசி முடிச்சுட்டு எனக்கே என்னை பற்றி தெரியாத விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறார். அப்போனா நீங்கள் புரிஞ்சுக்கணும். முடிச்சுட்டு அன்பு பாஸ்டர் வருவார் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் இங்கே பாஸ்டர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் யார்? நான் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு கொடுத்தார். எனக்கு உள்ள பயங்கரமாக வருது ஏதாவது சொல்லணும்னு. ஆனால் ஆண்டவரே, இது பலிபீடம், தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது சொன்னேன், அப்புறம் நீங்கள் பாஸ்டர்டே நம்பர் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இல்லை, எனக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, பாவம் நீங்கள் அவர்கிட்ட வாங்கி அவர் அதை நீங்கள் வாங்கினதுக்காக நீங்கள் எதாவது தப்பாக எடுத்துக்குவீங்கன்னு சொல்லி ஒரு 100 தடவை தான் சொல்லியிருப்பார் அதை அப்படின்னு. உடனே அவருக்கு ஆஹா நம்மளை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டே, அப்படிலாம் இல்லை பாஸ்டர் அப்படின்றார். திரும்ப நான் எல்லோரும் ஜெபிச்சுட்டு கிளம்பும் போதும் நான் திரும்ப சொன்னேன், இதுக்கப்புறம் யாருக்காவது டேட் வேணும்னா தயவு செஞ்சு அவர்கிட்ட கேட்டுறாதீங்க, அவரை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமென். கொடுத்தது ஒரு நம்பர், கேட்டது இன்னொருத்தர், வந்தது நான். இடையில நம்பர் தான் கொடுத்தோம். சில பேர் அப்படிதான் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை இடையில அவர்கள் ஆண்டவர் பயன்படுத்தியிருப்பார். இவர்கள் யாருன்னா டெஸ்டினி ஹெல்பர்ஸ். சொல்லுங்க, டெஸ்டினி ஹெல்பர்ஸ். அவருக்கு அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இப்போ 4.5 வருடங்கள் எங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு தருவேன்னு சொல்லிட்டார், பேரோட சொல்லிட்டார். காத்திருக்கிறோம். இதற்கிடையில் ஒரு சில அண்ணன்மார் அக்காமாரெலாம் தம்பி உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் ஜெபிச்சோம்ல, அதான் ஆண்டவர் தந்துட்டார். இப்போ விஷயம் என்னன்னா, கர்த்தர் தந்தது உண்மை, அவர்கள் ஜெபித்ததும் உண்மை. ஆனால் அவங்க ஜெபிச்சதுனால தான் ஆண்டவர் தந்தார். ஆனால் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், எப்போ பிறக்குமோ அப்போ கரெக்டாக பிறந்துடும். நான் ஜெபிச்சதுனால ஒருவேளை வந்திருந்தா கூட நான் அந்த கிரெடிட் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா.
உங்களை கொண்டு கர்த்தர் உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டா அவர் தான் அதை செய்வார். உங்களை கொண்டு தான் அதை செய்வார். இடையில நான் அதை திருடிடக்கூடாதுன்றதுக்காக சில நேரம் ஒரு சில நபர்கள் வரவே முடியாது. யாரும் உள்ளே இருக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா ₹1 கொடுத்துட்டு நான் மாத்திரம் அன்னைக்கு அவனுக்கு ₹1 கொடுக்கலன்னா இன்னைக்கு அவன் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கவே மாட்டான் அப்படின்னா நீங்கள் அந்த ₹1 வாங்கியிருக்கவே கூடாதா சாமி? ஆமாம் தானே? ஒரு திருச்சபையில் ஒரு மூப்பர் இருக்கிறார். அவர் என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு அவன் டாக்டர் முடிச்சுட்டு ₹2 லட்சம் சம்பளம் வாங்குறான் பாஸ்டர், சர்ச்சுக்கெலாம் நல்லா டைத்து கொடுக்குறான், ஆனால் என்னை ஒழுங்காக பார்த்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் நல்ல அந்த தம்பி நல்ல வீடு கட்டி நல்ல ஒரு ரூம் கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அப்பாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அன்னைக்கு நான் மாத்திரம் இவனை படிக்க வைக்கலன்னா அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன், எப்பா நீ ஃபெயிலாக போயிருக்கலாம்ல, ஏன் சொல்லுங்க. இவர் ஃபெயிலாக இருந்தால் இவர் என்ன இருக்க முடியாது? டாக்டராக இருக்க முடியாது. அதாவது இவர் ஸ்கூலில் சேர்த்து விட்டார், செலவு பண்ணார், இது தகப்பனுடைய கடமை, சொல்லுங்க டியூட்டி, அதை அப்பாவா செஞ்சுதான் ஆகணும். ஆனால் கஷ்டப்பட்டு படித்தது யாரு? 4 வருஷம் இந்த மனுஷன். அதுக்கப்புறம் வேலை பார்க்கறது யாரு? இந்த மனுஷன். பேர் வாங்குறது யாரு? இந்த மனுஷன். இப்போ டாக்டரோட பிள்ளைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நான் தகப்பனுக்கு நன்றி சொல்றேன். ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை வேற ஒருத்தர் திருடிடக்கூடாது. இதற்காக ஆண்டவர் நம்மளை அப்படி கிளென்ஸ் பண்ணி தனியாக நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நாட்களில் நல்லா கவனிச்சிங்கன்னா சொல்கிறார், வேறொரு தேற்றவாளன் வருவார் அப்படின்னு சொல்லி வேறொரு தேற்றவாளன் வருகிறார். எப்போ? மேல் வீட்டறையில் முதல் முறையாக. அப்போது பிரிந்திருக்கும் நாவுகள் போல அவர்கள் மேலே ஒரு அக்கினி எரிந்தது. ஏன் அது பிரிந்திருக்கும் நாவுகள் போல அப்படின்னு இருக்குன்னா செப்பரேஷனை குறிக்குது. ஹல்லேலூயா. செப்பரேஷன். உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவு, நீதிக்கும் அநீதிக்கும் ஒரு பிரிவு. இந்த ஜனத்தை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரணும், அதனால நான் இவங்களை செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம அப்படி நடத்துவார். நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரச்சனைக்கு 2 முறை பேர் வைக்கிறார். 3வது என்ன நடக்குதுன்னு நீங்களே வாசிங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ரெகோபோத் உங்களுக்கானது அல்ல. என்னையா இப்படி ஒரு துர்ரபரிசை சொல்கிறீங்க? இது வரைக்கும் நாங்கள் ரெகோபோத் வாக்குத்தத்தம் பிடிச்சிட்டு இருக்கோம், இப்படி சொன்னால் எப்படி அப்படின்றீங்களா? ஆமாம், இந்த சர்ச்சுக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தையே ரெகோபோத் ஒன்லி இஸ் நாட் யோர்ஸ். ஹல்லேலூயா. ஏன்னா ரெகோபோத்தில் பிரச்சனை வரல. ஏன் பிரச்சனை வரலன்னா ரெகோபோத்தில் தண்ணியும் வரல. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கதை? ஹல்லேலூயா. சில நேரங்களில் போதும் ஆண்டவரே, ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு குடைச்சல் கொடுத்தோம், இப்போ கொடுக்கல, இப்படியே இருந்துட்டு செத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ என்ன சொல்வார்? நோ மூவ் ஆன், நெக்ஸ்ட் லெவல் வா. போதும் ஆண்டவரே, அதான் பிரச்சனைக்கு வரலைன்னா இல்லைடா, இங்கே தண்ணியும் வரல. அப்படியே அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். பெயர் சபா. ஹல்லேலூயா. எஸ், வாசிங்க. அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தர் தரிசனமாகிற இடம் பெயர் சபா. ஆமென். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற இடம் பெயர் சபா. கூடாரம் போடப்பட்ட இடமும் பெயர் சபா தான்.
அது மாத்திரமல்ல பலிபீடம் கட்டப்பட்ட இடமும் பெயர்சபாதான். இப்ப சஸ்பென்ஸா வந்து அந்த வசனம் நிக்குது. அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இதற்கு முன்பதாக வெட்டின துறவுக்கெல்லாம் யார் பேர் வச்சா? ஈசாக்கு பேர் வைக்கிறார். வெட்டின 3 துறவுகள்ல 2 துறவுல என்ன பண்ணாங்க? பிரச்சனைக்கு வந்தார்கள். அவர் பிரச்சனைக்கு பேர் வச்சு விட்டு அவங்க கையில அதை கொடுத்துட்டு போயாச்சு. ரெகோபோத்தில் அவர்கள் பிரச்சனைக்கு வரவில்லை, நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகோபோத்தின் பேர் வச்சார். அங்கிருந்து புறப்பட்டு இப்பொழுது பெயர்சபாவுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இந்த வருஷத்துல இந்த திருச்சபையை பெயர்சபாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் எதிராளிகளிடத்திலிருந்து பிரச்சனைகள் மாத்திரம் அல்ல நிற்கிறது. கர்த்தர் தரிசனமாக போகிறார். கூடாரம் அமைக்கப்பட போகிறது. பலிபீடம் கட்டப்பட போகிறது. அது மாத்திரமல்ல, வேலைக்காரர்கள் துறவை வெட்டுகிறார்கள். அப்படி அது சர்ப்ரைஸா நிற்குது அந்த இடம். ஏன் அப்படின்னா, இந்த பகுதி நீங்க தியானிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதி ஆகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை என்றான். அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா நல்லா கவனிங்க, என்ன நடந்துச்சுன்னா, இதுவரைக்கும் அவர் வாக்குவாதம் பண்ணவே இல்லை எங்கேயுமே. முதல் முறையா அவர்கள் வருகிறதை தூரத்திலே பார்த்த உடனே வாயை திறந்து அவனால பொறுமையா இருக்க முடியல. இப்பதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, தரிசனம் கொடுத்தாரு, கூடாரத்தையும் போட்டாச்சு, பலிபீடத்தையும் கட்டியாச்சு. துறவு தோண்டின செய்தி ஈசாக்குக்கு தெரியுமா தெரியாதா? இங்க துறவு தோண்டின செய்தி ஈசாக்குக்கு தெரியுமா தெரியாதா? அப்படின்னா இந்த சம்பவம் வர ஈசாக்குக்கு அவங்க வேலைக்காரர் துறவை தோண்டினது தெரியாது. ஹல்லேலூயா. தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் டென்ஷன் ஆயிருப்பான். துறவே தோண்டிட்டோண்டா மறுபடியும் ஏண்டா வரீங்கன்னு கேட்டிருப்பார். அவன் பேசி முடித்த பின்பு இப்ப அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும். நாங்கள் உம்மை தொடாமல் ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, உம்மோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. எதிராளிகளும் நம பட்சத்தில் வந்து ஒப்புரவாகிற இடம்தான் பெயர்சபா. ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் வாக்குவாதம் பண்ணினவர்கள் இந்த ஸ்தலத்திலே வந்து ஒப்புரவாகிறார்கள். ஆமென். இவர் அவசரப்பட்டாரு. ஆனா அவங்க, நாங்க ஒப்புரவாக வந்திருக்கோம் சாமி. ஏன்னா இது வரைக்கும் நாங்க ஓன்ட்ட போராடிட்டு இருந்தோம் நினைச்சோம். இல்ல, உன் கூட யார் இருக்கிறா? உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இருக்கிற சர்டிபிகேட்லயே தி பெஸ்ட் சர்டிபிகேட் யார் தெரியுமா? நம்மளை நேசிக்கிறவர்கள் கொடுக்கிற சர்டிபிகேட் இல்லை. நம்மை பிடிக்காதவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கொடுக்குற சர்டிபிகேட் தான் தி பெஸ்ட் சர்டிபிகேட். அவங்க வாயிலிருந்து அது வருமா? கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உன் கூட கர்த்தர் இருக்காரு, நான் பார்த்துட்டேன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உனக்கு நமக்கு கொஞ்சம் உடன்படிக்கையை பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆரம்ப நாட்களில் அந்த தம்பியா எனக்குலாம் தெரியாது, சும்மா இங்கே தான் கீபோர்டு வாசிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னவர்கள் இப்பொழுது தம்பி ரொம்ப நல்லா தெரியுமே, அந்த நாட்கள்லேருந்தே நாங்கள் ரொம்ப க்ளோஸ். ஹல்லேலூயா. நம்ம சொன்ன உடனே அவர் பேசிடலாம். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. எப்போ கர்த்தர் ஒரு மகிமை உங்கள் மேலே வச்சிடுறாரோ, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் மாத்திரம் இருங்க. எங்கே தூரத்துக்கு போனாலும், ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாது. இப்போ நானும் என் மனைவி, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ஆண்டவர், வாரமாக ஊழியம் செஞ்சிடறோம். நான் விடவே இல்லை. இந்த மைக்குக்கு ஆசைப்படாதவர்களை கொண்டு வந்து கொடுத்துருவார். இந்த வா உட்காரு அப்படின்னு. மீடியா வேணாம் தாமின்னா இது வரைக்கும் நாங்கள் ஒரு வீடியோ கூட போட்டதில்லை. யாரோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அவங்க மேலே அழைப்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் அதை செஞ்சுட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், அநேக நாள் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நல்ல ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அன்பு பெருசு. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 5 மண்டபங்களுக்கு நடுவில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பேர் பெதஸ்தா. அந்த பெதஸ்தாவுக்கு ஒரு ரொம்ப நாளாக வியாதிப்பட்ட, அநேக நாள் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். அவன் தான் மோஸ்ட் சீனியர். வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் அநேக நாள் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை போய் பார்த்து அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறார். நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார், எவ்வளோ நாளாக இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டாரா? அவருக்கு பார்த்த உடனே அவன் சிச்சுவேஷன் தெரிஞ்சிருச்சு. அவன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கான். உள்ளே போகிறார். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா யோ நீ யாரியா சும்மா வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கணும். நோ. ஆனால் இவன் ரெண்டையுமே சொல்லாமல் 2 கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நம்பர் 1 கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஆண்டவரே இவனுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியாது. ஆனால் அவன் வாய் திறந்து என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. சரி போனா போது, நானா போய் இறங்கணும்னு நினைச்சாலும் நான் குதிக்கிறதுக்கு முன்பதாக எவனாவது ஒருத்தன் டபார்னு குதிச்சிட்றான். அதனால இது வரைக்கும் சுகம் கிடைக்கல. இப்போ ஹீஸ் அ சீனியர். நல்லா கவனிங்க. காரில் போனீங்கன்னா 2 டிரைவர்ஸ் ஒரு காரில் போக முடியாது. சும்மா இருக்காது கால். பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு டிரைவர் உட்கார வச்சோம்னா ஒரு ஆட்டுக்குட்டி வந்துருச்சுன்னா இவர் கால் எங்கே போகும்? பிரேக் போகும். வேகமாக போய் அங்கே பிரேக் இருக்காது. ஆனால் நம்ம கால் சும்மாவும் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்ல வர்ஷிப் லீடர் இங்கே ஆராதிச்சுட்டு இருப்பார். அதே மாதிரி இன்னொரு வர்ஷிப் லீடர் உட்கார்ந்துருந்தாருன்னா இவர் ஆராதிக்க மாட்டார். இவர் எப்படி பாடுறாருன்னு பார்த்துட்டு இருப்பார். ஒரு கீபோர்டிஸ்ட் இன்னொரு கீபோர்டிஸ்ட் வாசிக்கும் போது இவரால் சும்மா இருக்க முடியாது. ஏன் இந்த காடை வாச்சான், அந்த காடை வாச்சிருக்கலாமே. பயங்கரமான பிரசங்கி, ஆழமான பிரசங்கிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதிக பிரசங்கி இல்லை, ஆழமான பிரசங்கி. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வசனத்தை அப்படி கூட பேசியிருக்கலாம், என்ன இருந்தாலும் இப்படி பேசிட்டு இருக்காரு. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்றதை யாரும் கவனிக்கிறதே இல்லை. ஆமா தானே? அது போல இங்க இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னை கொண்டு போய் விடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஹீஸ் அ சீனியர் பர்சன். நான் ஏன் அதை சொல்றேன்னா, ஹீஸ் அ சீனியர். இவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான் சில பேருக்கு. இங்க பாருடா, தேவதூதன் பல நேரம் வருகிறது இல்லை, எப்பயாவது தான் வருவார். இறங்கி உள்ள இறங்கி அவர் கலக்கும் போது குதிச்சிடக்கூடாது. கலக்கி முடித்த பின்பு ஃபர்ஸ்ட் குதிக்கணும். 2வது குதிச்சா கூட நீ சுகம் பெற மாட்டேன் அப்படின்னு இவன் எத்தனை பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணானே தெரில. இத்தனை வருட காலமா இந்த இடத்தை குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் தான்? திஸ் பர்சன். ஏன்னா இவர் தான் சீனியர். உள்ளே வந்தோடனே அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் தான் பழைய ஆள். புடி, உனக்கு சுகம் வேணுமா வேணாமாடா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இவன் 2 கதை சொல்லிட்டு இருக்கான். ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. எழும்பி நட அப்படின்ட்டாரு. இவன் எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. சில நேரத்திலே நாம் அநேக நாட்களாய் காத்திருக்கிறோம். யாருக்காக? தூதனுக்காக. ஆண்டவர் சொல்றார், தூதன் அல்ல, தேவனே உனக்காக வந்து நின்று யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இதுவரை யாரும் கண்டிராத வகையிலே அற்புதம் நடக்கும். பெதஸ்தா குலத்திலே எத்தனை பேர் சுகம் பெற்றார்கள்? தூதனால் என்று எழுதப்படவில்லை. ஒரே ஒரு நபரை பற்றி மாத்திரம் தான் எதிர்பட்டிருக்கிறது. அந்த நபரை இத்தனை வருட காலங்களுக்கு பிற்பாடும் நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா 38 வருஷமா அவன் எழும்பி வீட்டுக்கு போல. இதுக்கப்புறம் நம்மளால முடியாதுன்னு அன்னைக்கு கிளம்பி போயிருந்தா ஆண்டவர் வரும்போது இன்னொருத்தனை சுகம் கொடுத்துட்டு போயிருப்பார். ஹல்லேலூயா. சில நேரம் நீங்க காத்திருக்கணும். உங்க வெயிட், உங்க காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. புயல் எழும்புகிறது போல இருக்கும், படகு மூழ்கிறது போல இருக்கும், முடிந்தது என்று தோன்றும். இல்லை, அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். எப்பெல்லாம் என் வாழ்க்கையில எம்டியா காணப்படுதோ, ட்ரையா இருக்கோ, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு மிகப்பெரிய ஜீவ தண்ணீரை கர்த்தர் கட்டளையிட போகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க. அதன் பிற்பாடு 32வது வசனத்தை வாசிங்களேன். அந்நாளில் தானே
ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து. ஏன்னா அங்க அப்படி நிறுத்துறோம் சர்ப்ரைஸா இல்லையா? அந்த வசனம் அழகா அங்க நிக்குது மேல. ஈசாக்கின் வேலைக்காரர் துறவை வெட்டினார்கள். அப்ப இப்பதான் அவங்க அறிவிக்கிறாங்க. எப்ப அறிவிக்கிறாங்க? எதிராளிகள் எல்லாம் வந்து சமாதானமாய் ஒப்புரவாயிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அறிவிக்கிறார்கள். இதுவரைக்கும் துறவு வெட்டின செய்தி யாருக்கு தெரியாது? ஈசாக்குக்கு தெரியாது. இப்பதான் அறிவிக்கிறார்கள். சொல்றாங்க, நாங்கள் தண்ணீரை கண்டோம் அப்படின்னு. உடனே இப்ப ஈசாக்கு அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயரு? ஹல்லேலூயா சொல்லுங்க, சேபா. உங்க பொண்ணுக்கு சீபான் பெயர் வைக்கிறதுக்கு பதிலா இனிமே சேபான் வைங்க, ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க இனிமே ரெகோபாத்திலே இருக்க விருப்பப்படுகிறீர்களா, இல்ல பெயர் சபாவுக்கு வர விரும்புகிறீர்களா? ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்னது உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்துல இப்ப நான் சொன்னதெல்லாம் சம்பவம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவாரா? ஹல்லேலூயா. தேவன் செய்வாரா? கடைசியா ஒரே ஒரு சின்ன கதையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அமெரிக்க தேசத்தில் டெக்சாஸ் என்ற பட்டணத்தில் ஒரு நல்ல வயலின் வாசிக்கிற மிகவும் தேர்ந்த ஒரு கலைஞன், இசை வாசிக்கிற ஒரு கலைஞன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அநேக இடங்களுக்கு போய் வாசிப்பார். அதன் மூலமாய் பணம் வரும். நல்ல ஒரு குடும்பம், நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு சின்ன பையன் உண்டு, ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையன் உண்டு. திடீர்னு அந்த பட்டணத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. முக்கியமாக இந்த குடும்பத்திற்கு வேற எந்த சோர்ஸும் இல்லை. பஞ்சத்தின் நிமித்தமாக யாரும் ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறது இல்லை. இவருக்கு இன்கம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா பொருட்களையும் விற்று கொண்டே இருக்கிறார். விற்று சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. கடைசியாக இவர் பார்க்கிறார், ரொம்ப நாளாக அந்த வயலினை வாசிக்கவே இல்லை. ஒரு வயலின் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வயலின் இப்படி வச்சு வாசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கிட்டார் மாதிரி சின்னதாக இருக்கும். அதில் 4 ஸ்ட்ரிங் இருக்கும், 4 கம்பி. ரொம்ப நாள் வாசிக்காததுனால தூசி படிஞ்சு போய் அழுக்காய் இது ஓரத்தில் இருக்குது. அதில் இருக்கிற 4 ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்ட்ரிங் இல்லை, அந்து போச்சு. இப்போ எத்தனை இருக்குது? 3 தான் இருக்கிறது. இப்போ தகப்பனார் என்ன சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் இதை நம்ம வச்சிருக்க வேண்டாம், யாரும் நமக்கு சோறு போட போகிறதில்லை, அதனால எனக்கு இதை விற்கிறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீ என்ன பண்ணு அப்படின்னு அவன் பையனை கூப்பிட்டு ஏலம் விடுகிற நபரை பார்த்து இதை கொண்டு போய் அந்த ஏலத்தில் அவங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவன் கையில் அதை கொடுக்குறார். அவன் அந்த எடுத்துக்கொண்டு ஏலம் விடுகிற இடத்திற்கு வருகிறான். அங்கே ஒரு பெரிய டேபிள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டேபிளில் இதை போன்ற பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏலத்தில் ஒரு சட்டம் என்னவென்றால், கடைசி பொருள் விற்கிறவரை முதல் பொருள் வாங்கினவர்களிலிருந்து இடையில் வாங்கினவர்கள் யாரும் எழும்பி போகக்கூடாது. புரிஞ்சிருச்சா? ஏன்னா கடைசி பொருளையும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஏலம் முடிஞ்சாதான் எல்லாரும் எழும்பி போகணும். அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாரும், ஒவ்வொரு பொருட்களாக ஏலம் விடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ எல்லாம் போனதுக்கப்புறம் பழசா ஓட்டையா இதுதான் இருக்கு, இந்த வயலின் தான் இருக்கு. இப்போ இந்த ஏலம் விடுகிற நபர் வேண்டா விருப்பா அதை எடுத்து என்னடா அது அப்படின்னு கேட்குறாரு, இதுக்கு எவ்வளவு அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, இது வித்துட்டா மட்டும் போதும், எவ்வளோ கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு வான்னு சொன்னார். சரி, இந்த மனுஷன் அதை எடுத்து அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இந்த பழைய ஓட்ட வயலின் $5 ஒரு தரம், $5, $5 2 தரம், 3 தரம் அப்படின்னு சொல்றார். யாரும் கை தூக்கவே இல்லை. சரி, 5லிருந்து 4க்கு வந்துட்டார். யூஸ்வலா ஏலம் விடும்போது கூடிக்கிட்டே தான் போகும். இங்க யாரும் கேட்காதது நிமித்தமாய் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. இவர் 3லிருந்து 2 வர, 2லிருந்து இப்போ $1 வந்துட்டார். வந்து $1 ஒரு தரம் 2 தரம்னா எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. எவனாவது வாங்கி தொலையட்டும், இல்லைன்னா நம்மளையாவது போக சொல்லட்டும்னு. 3ன்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்கிருந்து ஒரு நபர் வேகமாக வந்தார். அப்பா ஒருத்தன் வந்துட்டான், எவனே தெரியல, மாட்டிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நபர் அந்த வயலின் எடுத்து வேகமாக வாசிக்க தொடங்கினார். அதிலிருந்து புறப்பட்ட அந்த இசை கேட்க எல்லாரும் மலைச்சு போய் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு சிலர் தங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து அழுதார்கள். ஒரு சிலர் இறந்து போன தன்னுடைய தாய் தகப்பனை நினைத்து அழுக ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலருக்கு வேறொரு உலகத்திற்கே அந்த மியூசிக் கொண்டு போயிருச்சு. ஏன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு மலைச்சு போய் பார்த்துட்டு இருக்கும்போது
அடுத்து என்ன வாசிப்பாருன்னு எதிர்பார்க்கும் போது சடனா அவர் வாசிக்கிறத நிறுத்திட்டு கீழே அதை வச்சார். வைத்து விட்டு இப்போ சொன்னார், இந்த பழைய ஓட்ட வயலின், அதே வார்த்தையை சொன்னார் யாரு வாசித்த நபர், இந்த பழைய ஓட்ட வயலின் $5 ஒரு தடவைனாரு. சடனா ஒருத்தர் சொன்னா $10, இன்னொருத்தர் சொன்னார் $25, இன்னொருத்தர் சொன்னார் $35, இன்னொருத்தர் சொன்னார் $40, இன்னொருத்தர் சொன்னார் $55, இன்னொருத்தர் சொன்னார் $100. இது எவ்வளோக்கு வித்திருக்கும்னு நினைக்கிறீங்க? திஸ் இஸ் நாட் த ஸ்டோரி. இது உண்மை சம்பவம், உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். எவ்வளோக்கு வித்திருக்கும்? உங்கள் விசுவாசத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். புது வயலினோட விலை, அந்த வயலினோட புது விலையே வந்து என்னன்னா $600 தான். சொல்லுங்கள் எவ்வளோக்கு வித்திருக்கும்? நான் 100ல் நிறுத்தினேன். சொல்லுங்கள் பார்ப்போம். 500 வந்துட்டீங்க பக்கத்தில். சொல்லுங்கக்கா. 550, 51 மொய் மாதிரி சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. $3300 வித்துச்சு. ஹல்லேலூயா. $3300. அதனுடைய ஒரிஜினல் ரேட்டை விட எத்தனை மடங்கு பெருசு? 4 மடங்கு பெருசு. ஹல்லேலூயா. இப்போ அந்த நபர் வாங்கிக்கிட்டு போயாச்சு. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், அதை எடுத்து வாசிச்சவர் யார் அப்படின்னு. அவர் வேற யாரும் இல்லை, அந்த வயலினோட ஓனர், அந்த பையனோட அப்பா. நீங்கள் எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஓட்டையாக இருந்தாலும் சரி, அப்பா கரத்தில் எடுத்துட்டாருன்னா உங்கள் வேல்யூவே வேற. ஹல்லேலூயா. எழும்பலாமா? எழும்பலாமா? நாம் ஜெபிக்கலாம். ஜெபிக்க போகிறோம். நல்ல விடுதலை. நான் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்ல விடுதலையாக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கேட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அப்பியாசப்படும். கர்த்தர் மகிமையான ஈவுகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதுவரை எழும்பி நின்ற எல்லா புயல்களையும் கர்த்தர் ஓட பண்ண போகிறார். வாய்களை திறந்து நல்ல விடுதலை துதிங்க பாப்போம். ஹாபா பாலா ஷேகே தாரா அல்லாஹா தேரே. இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். நல்லா ஜெபிக்க வாய்களை திறந்து விடுதலையா வாய்களை திறந்து துதிங்க பாப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, விலையேற பெற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன், தகப்பனுடைய கரத்தில் நாங்கள் நிற்கும் போது விலையற்றவர்களாய், அற்பமானவர்களாய், குப்பையிலே தள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் தகப்பன் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் போது ஓ மகத்துவமான கிரியைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். விலை மதிப்புள்ளவர்களாய் எங்களை மாற்ற வல்லவர். தகுதியை மிஞ்சி எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் இராவிட்டால் இந்த நிலை அல்ல. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் நிற்பீராக. மகிமையான கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில நடப்பிப்பீராக. ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜபம் ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது, புதிராக பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டு பாடி உங்க சத்தம் எழும்பட்டும். புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் நின்று நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. உறுதியாய் பற்றி உம்மையே நம்பி உள்ளே, உம்மையே நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோ. உம்மையே நம்பியுள்ளோம். திரும்ப சொல்லுமா? உறுதியாய் பற்றி கொண்டோ. நாங்க உம்மையே நம்பி உள்ளோம். உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானரே,
சமாதானரே, போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே, புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ராகம் பிறந்தது, புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புது ராகம். புகழ்கின்றோம் பாட்டு பாடி புது ராகம் புகழ்கின்றோம். புயலின்று ஓய்ந்தது புது ராகம். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா. நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, சொல்லுங்க, இன்றும் இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. எபினேசர் எபினேசர் நீர்தானையா டடி, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலை பாடிக்கொண்டிருக்கும் விடுதலை உண்டாவதாக. புதிதாக பிறந்தது. உம் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. புயல்கள் ஓய்ந்து போவதாக. கைவிட்டாரே, மறந்தாரே என்று நீ சொல்வானே. கைவிட்டாரே, மறந்தாரே என்று நீ சொல்வானே. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாலோ, மறந்து போவாளோ. கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாலோ, இறங்காதிருப்பாரோ. தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே அவர் உன்னை புரிந்து வைத்துள்ளார். சிரஹா ஷஹேதரபா ரீமலஹாந்தரரகே தரலாஷகேர ரீபலதரலஹா சுருருஷேதரலஹா. விலையேற பெற்ற பொக்கிஷமாய் எங்களை மாற்றுகிற நாட்கள், விலையேற பெற்ற பொக்கிஷமாய் எங்களை மாற்றுகிற நாட்கள். உம்முடைய பிள்ளைகள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களா? உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்களா? எல்லாம் முடிந்தது என்று நாம் நினைக்கும் போது எசேக்கியேல் 37 ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, நான் செத்தே போயிட்டாலும் நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளில் இருந்து உங்களை வெளிப்பட பண்ணி என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றி உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வர பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். ஓ, நான் மரித்தே போனால், நான் அற்று போனால் அவர் என் பிரேத குழிகளிலிருந்து என்னை வெளிப்பட பண்ணி வாக்கு தத்தமான தேசத்திலே கால் வைக்கத்தக்கதாய் நடத்த வல்லவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமைக்கு பாத்திர நீர் நடத்துவீரா ஆண்டவரே, நீர் நடத்துவீரா. ஏகவா நிசி, என்னால் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கட்டளையிடுவீரா. இந்த யுத்தம் கர்த்தருடையது.
இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் மகத்துவமான கிரிகளை இந்த பட்டணத்திலே நடப்பிப்பீரார். இவர்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் பெருக்கெடுத்து ஓடுகிற அபிஷேகமா என்னாலும் இருப்பதாக, என்னாலும் இருப்பதாக. ஆண்டவரே, அன்பு ஊழியருக்காக, குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் இடத்திலே பேசி அழைத்தவர், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்தவர், சொற்ப கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் நீர் மகத்துவமான அர்ப்பணிப்புகளை, ஆசீர்வாதங்களை ஏற்ற நேரத்திலே தந்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் முதற்கொண்டு கண்ணீர்கள் எல்லாம் முடிந்து போகட்டும். அறுப்பின் நாட்களுக்குள்ளாய் அவர்களை கர்த்தர் கடக்க பண்ணுவீரார். அறுப்பின் நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் கடக்க பண்ணுவீரார். அழுகை நாட்கள் ஓய்ந்து போனது, அறுவடை நாட்கள் வந்தது. ரபலா ஷகே தரலா அந்தரே தரலா. விடுதலை உண்டாகட்டும். மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் நடப்பேன். இப்படி கிருபையில் கருத்துக்குள்ள எங்களை தாழ்த்துக்கிறோம். நீ பிரேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லு. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. நீங்க தான் ராஜாவே இதுவரை. ரெண்டு கைய நல்லா உயர்த்தி எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அதே தேவ பிரசன்னத்தோடு உங்களுடைய வலது கரத்தை ஸ்டேஜுக்கு நேரம் நீட்டுங்க. பாஸ்டருக்காக, அருமையான பாஸ்டர்மாவுக்காக, ரெண்டு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரே திட்டமிட்டு இன்றைக்கு கொண்டு வந்து மிக தீர்க்கமாய் நம்மோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய மகன் வாயிலே வைத்தது போல அநேக முறை நாங்கள் தேவதூதர்களைப் போல ஊழியர்களை இந்த பலிபீடத்துக்கு தேடுகிறது உண்டு. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், இந்த பலிபீடத்தில் யாரையோ ஒருத்தரை வைத்து நாங்கள் உயரவோ இல்லை வேற ஒரு பலிபீடத்தில் நின்று நாங்கள் உயர்வதையோ எங்கள் தேவன் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் எங்களுக்கு தேவதூதர்களைப் போல ஊழியர்களை அனுப்பட்டுமே என்று சொன்ன போது இன்றைக்கு ஆண்டவர் அழகாய் சொன்னார், நான் தேவதூதர்களை அல்ல, நான் தேவனாகவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அவரே தம்முடைய தாசரை கொண்டு வந்து திட்டமான வார்த்தைகளை மகிமையாய் கர்த்தர் பிரகடனப்படுத்தி இருக்கிறாரே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பெயர் சேபாவுக்குள்ள நம்மை அழைத்து சொல்லுகிற கர்த்தர் எப்படியாகிலும் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை தேசம் அறியும்படிக்கு, ஜனங்கள் அறியும்படிக்கு
அப்படியே கையை உயர்த்தி வலது கையை நீட்டி பாஸ்டர் மேல, பாஸ்டர் அம்மா மேல, பிள்ளைகள் மேல கர்த்தருடைய நன்மை இருக்க. ஆமென். நான் இன்னும் அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் ரொம்ப கேட்டதில்லை. இனி வரும் காலங்கள் அந்த அன்பை ஐக்கியத்தை தெய்வம் தருவார் என்று நான் கர்த்தருக்குள் ஆமென் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 10,000 கர்த்தர் பெருக பண்ண. ஆமென். தம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற அபிஷேகம் கிருபைகள் பெருக, வரங்கள் நன்மைகள் பெருக, பிரயாணத்தில் பாதுகாக்க, எல்லாவற்றிலும் தேவ கரம் இருக்க. நல்ல மனதார வாயை திறந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே 2 கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி. சின்ன பிள்ளைகளோ, வாலிபர்களோ, பெரியவர்களோ, இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எவ்வளோ பலமா வெளிப்பட்டிருக்கிற உங்க மகிமை நடுவில் என் குடும்பத்திலும் ஒரு அங்கீகாரப்படுத்துகிற பெயர் சேபா வரணும். அதிகாரபூர்வமானது பெயர் சேபா. ஆமென். அதிகாரபூர்வமா உங்களை கனப்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. அதிகாரபூர்வமா உங்களை ஆசீர்வதிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. நாங்கள் ஊழியர்களாய் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த 18ஆம் ஆண்டு துவக்கத்தை மகிமையாய் தந்திருக்கிறீர். இந்த ஆண்டு முழுவதும் இன்னும் ஆண்டவரே இந்த ஆண்டிற்குரிய பூரண நன்மைகளை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. உடைய குடும்பங்களையும் வேலைகளையும் ஆண்டவரே குடும்பத்தின் நன்மைகளை கர்த்தர் காண பண்ணுங்க. திருமண காரியங்கள் சீக்கிரம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியங்கள் இவர்களுக்கு நிறைவாய் உண்டாகட்டும். இவருடைய தொழிலில் பெருக்க உண்டாகட்டும். ஆண்டவரை அள்ளி தூவும் விதைகள் கண்ணீரோடு இவர்கள் ஆண்டவரை விதைத்திருக்கிறது. கம்பீர அறுவடையாய் இவங்க தோல் வலிக்க நன்மைகளை சுமக்கிற ஆண்டாய் இந்த ஆண்டை கர்த்தர் மகிமையாய் நிரப்ப போகிறதுக்காக நன்றி அப்பா. சொல்லுங்க, எங்க தோல் வலிக்க நாங்க நன்மையை சுமக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்க கூட்டாளிகளை கூப்பிட்டு மீன்களை கொடுக்கிற அளவுக்கு எங்க வலை கிளிய நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நன்றி அப்பா. ஊழியத்தில் கர்த்தர் மற்ற சபைகளுக்கு நாங்கள் ஆத்துமாக்களை அடையாளப்படுத்தும் அளவுக்கு எங்க ஊழியத்தை நிரம்பி வழிகிற ஆத்துமாக்களை நிரப்ப போகிறதுக்காக நன்றி அப்பா. மகிமை கனமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சத்தமாய் சொல்லுங்கள், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் விசேஷமாய் தேவனுடைய ஊழியர் பாஸ்டர் லியோ மேலும், ஆமென், பாஸ்டர் அம்மா மேலும், பிள்ளைகள் மேலும், ஊழியங்களோடும் நிறைவாயிருந்து நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.